அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மங்கையர்க்கரசி. எனது நடையில் உருவாகும் கதை மற்றும் கவிதைகளை கேட்டு மகிழ மணி மங்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பார்வையே பதிலானது. பாகம் 8. சரசு ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த நாள் புதன். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது பொதுவான பழமொழி. அதேபோல் அந்த புதன்கிழமையும் பொன்னாக அமைய இறைவனை வேண்டியே எழுந்தாள் சரசு. மணி 4. எழுந்து வெளியே வந்த சரசு சுறுசுறுப்புடன் வேலையை தொடங்கினாள். நேரமும் நகர சரசு வேலை செய்யும் சலசலப்பில் கவிதாவின் தூக்கம் கெட்டது. அரை தூக்கத்தில் கவிதா அங்குட்டும் இங்குட்டுமாக புரண்டு படுத்தாள். என்னம்மா பண்ற என்று புலம்பினாலே தவிர எழுந்திருக்கவில்லை. மணி 6 எட்டியது. கவிதா, கவிதா என்று சரசு கூப்பிடுவது காதில் விழுந்தும் எழுந்திருக்க மனமில்லாத கவிதாவிற்கு கவிதாவின் அருகே வந்த சரசு கவிதா தன் மேல் போத்தியிருந்த போர்வையை இழுத்து, மணி 6 எந்திரி சாமி என்று எழுப்பினாள். தன் உடையை சரி செய்தபடியே எழுந்த கவிதா, என்னம்மா 4 மணிலிருந்து என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு சீக்கிரம் வேலைக்கு போகணுமா என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு விருந்தாளி வராங்கன்னு சொன்னது மறந்துடுச்சா? எந்திரி, போய் பல்ல விளக்கிட்டு குளி என்று சரசு கவிதாவை அங்கிருந்து கிளப்பினாள். அம்மா, நான் எதுக்கு குளிக்கணும்? நான் மதியமாக குளிச்சுக்கிறேன் என்று கால்களை குறுக்கி மீண்டும் படுத்தாள் கவிதா. சொன்ன கேளு கவிதா, முதல்ல நீ எந்திரி என்று அதட்டி கொண்டிருக்க, சரசு என்ன பண்ணிட்டு இருக்க? வாசலெல்லாம் சாணி போட்டாச்சு போல, ஒரே முசுவா வேலை நடக்குது போல என்று செல்வியின் சத்தம் கேட்டது. உடனே கையில் இருந்த போர்வையை கவிதாவின் மேல் போட்டுவிட்டு வெளியே வந்தாள் சரசு. செல்விகா வாங்க என்று சரசு. என்ன சரசு, எத்தனை மணிக்கு வர்றாங்க? ஃபோன் எதுவும் பண்ணாங்களா? இல்லைக்கா, நேற்று அந்த அண்ணன் பேசினது தான். ஒரு 11 மணி போல் வந்துடுவோம்னு சொன்னார். சரி, இந்த பலகாரத்தை உள்ளே வையே. பால் 1 லிட்டரு போதும் தானே? போதுக்கா, 5 பேர் தான் வர்றாங்க, அந்த அண்ணனையும் சேர்த்து. சரி, பின்ன நானும் வேலையை முடிச்சுட்டு 9 மணி ஆட்டம் வாரேன். சரியா? நீ இந்த அண்ணி ஊற்றிட்டு வேற சீலையை மாற்று. சரி, நான் அப்புறம் வரட்டுமா? சரிங்கக்கா, சீக்கிரம் வந்துடுங்க என்று இருவரின் உரையாடலும் முடிந்து செல்வி கிளம்பினாள். மீண்டும் சரசு கவிதா, கவிதா என்று குரல் கொடுக்க கவிதாவும் எழுந்து வெளியில் வந்தாள். என்றும் இல்லாத அளவிற்கு கவிதாவின் கண்களுக்கு வாசல் புதிதாக தெரிந்தது. பச்சை பசேல் என்று மாட்டு சாணம் போட்டு மொழுகி மிகவும் அழகாக இருந்தது. சும்மா மசமசன நிற்காம ஒரு கோலம் போட்டு விடு என்றாள் சரசு. ஏமா, யார் வராங்க? ஒரே குசியா இருக்கியேம்மா என்று சொல்லிக்கொண்டே போய் தாழ்வாரத்தில் வைத்திருக்கும் கோலப்பொடியை எடுத்து வந்தாள் கவிதா. ஏதாவது பூக்கோலம் போடு என்று சொல்லி உள்ளே சென்ற சரசு உள்ளிருந்து சத்தம் கொடுத்தாள். போடுறேன், நீ எனக்கு டீ கொடுமா என்று சொல்லிவிட்டு கோலம் போட ஆரம்பித்தாள் கவிதா. டீ அடுப்பு மேலே தான் இருக்கு, கோலத்தை போட்டு வந்து ஊற்றி குடி. டேய், நீ எந்திரிடா, எத்தனை சத்தம் கேட்டாலும் கண்ணு முழிக்க மாட்டியே என்று கவிதாவின் தம்பியை திட்டிக்கொண்டே பீரோவின் கதவுகளை திறந்தாள் சரசு. பீரோவின் மேல் அறையில் முழுவதும் புடவைகள், அதுவும் உடுத்தாத புடவைகள். தனக்கென்று வாங்குவது, ஆனால் கட்டிக்கொள்வதில்லை. மகளுக்காக ஒன்றொன்றாய் சேர்த்து வைத்தவை. அதில் ஓரிரு புடவைகளுக்கு கவிதாவின் அளவிற்கு ஜாக்கெட் தைத்து வைத்திருந்தாள் சரசு. அதில் ஒன்றை தேடி எடுத்து அருகில் இருந்த சேர் மேல் வைத்துவிட்டு தான் உடுத்தும் புடவையில் ஒன்றை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் சரசு. கவிதா, கோலம் போட்டுக்கிட்டே சீக்கிரம் டீயா அவனுக்கும் கொடுத்துட்டு நீயும் ஆத்தி குடி என்று சரசு சொல்ல கவிதா நிமிர்ந்து பார்த்தாள். என்னம்மா, குளிக்க போறியா? குளின்னு சொன்னாலும் கேட்க மாட்ட, இப்போ என்ன 7 மணிக்கே குளிக்க போற என்று கேட்டுவிட்டு குனிந்து கோலத்தை தொடர்ந்தாள் கவிதா. நான் தண்ணி ஊற்றிட்டு வரேன், நீ கோலத்தை போட்டுட்டு சொன்னதை முதல்ல செய், போய் டீயை குடி
என்று சொல்லிக்கொண்டே குளிக்கச் சென்றாள் சரசு. கோலத்தை முடித்துவிட்டு உள்ளே சென்ற கவிதா தம்பியை எழுப்பிவிட்டாள். அடுப்பில் இருந்த டீயை மீண்டும் சூடுபடுத்தி தம்பிக்கும் கொடுத்துவிட்டு தானும் எடுத்துக்கொண்டு வெளியில் திண்ணைக்கு வந்தாள். கவிதாவிற்கு திண்ணையில் அமர்ந்து டீ குடிப்பதுதான் வழக்கம். இன்று அந்த அழகான வாசலுக்கு மேலும் அழகு சேர்க்கும் தன் கோலத்தை ரசித்து கொண்டே டீ குடித்து கொண்டிருந்தாள் கவிதா. கவிதாவின் மனதில் திடீரென்று ஒரு கேள்வி. அம்மா இவ்வளவு ஆர்வமா இருக்கே, யார் வரப்போறாங்க? அப்பா சொந்தக்காரங்களா இருக்குமோ என்னமோ. இன்னைக்கு அம்மா புதுசா இருக்கு என்று யோசித்து கொண்டிருந்தாள். அதற்குள் தன் காக்கா குளியலை முடித்துவிட்டு வெளியே வந்த சரசு, கவிதா தம்பி எந்திரிச்சிட்டானா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றாள் சரசு. என்றவாறே கவிதாவும் எழுந்து உள்ளே சென்றாள். உள்ளே வந்தவுடன், அம்மா யாருமா வராங்க? அப்பா சொந்தக்காரங்களா? நீ ரொம்ப ஆர்வமா இருக்கியே என்று கவிதா கேட்க, அன்னைக்கு வந்தாருல்ல அந்த அண்ணன், அவரும் அவங்க சொந்தக்காரங்களும் தான் வர்றாங்க. சரி, நீ ஒன்றா கொஞ்ச நேரம் கழிச்சு குளி. டே தம்பி, பார்வதிகா வீட்டில் 2 சேர் எடுத்துட்டு வா என்று ஒவ்வொன்றாய் யோசித்து கொண்டே இருந்தாள் சரசு. நேரமும் 9 கடந்தது. கவிதா நீ போய் குளிச்சுட்டு வா என்று மீண்டும் கவிதாவிற்கு ஞாபகப்படுத்தினாள். உள்ளே அடிக்கும் சத்தம் கேட்டதும் திண்ணையில் இருந்தவள் வேகமாக எழுந்து உள்ளே சென்று போனை எடுத்தாள். அண்ணா சொல்லுங்க. சரசு, நாங்கள் கிளம்பிட்டோம்மா, 10 மணி போல வந்துடுவோம் என்று புரோக்கர் சொல்ல, சரிங்கண்ணா வாங்க என்று சொல்லி போனை கட் செய்தாள். வேகமாக வெளியில் வந்து திண்ணையில் உட்கார்ந்து இருக்கும் கவிதாவை, கவிதா எந்திரி போ, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, எந்திரி என்று அவசரப்படுத்தினாள். ஏம்மா, நான் குளிக்கலைன்னா அவங்க வரமாட்டாங்களா என்று வம்பு கிழக்க, எந்திரி முதல்ல போய் குளிச்சுட்டு வா என்று கொஞ்சம் கோபமாக கூறினாள். கவிதாவும் எழுந்து குளிக்கச் சென்றாள். குளித்து விட்டு வந்த கவிதாவிடம், கவிதா அந்த நைட்டியை கழட்டிட்டு ஷேர் மேலே இருக்கிற அந்த சேலை எடுத்து கட்டு. அம்மா சேலையா? என்னம்மா, எதுக்கு இப்போ என்ன சேலை கட்ட சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாது போங்க என்று மறுத்துவிட்டாள் கவிதா. சொன்ன கேளு, 4 பேர் வர்றப்ப நைட்டில் இருந்தால் நல்லாவா இருக்கும்? போ சாமி, போய் அந்த சீலையை கட்டிட்டு வா என்று பக்குவமாக சொன்னாள். ஆனால் கவிதா, என்னம்மா பொண்ணா பார்க்க வராங்க, நான் வேற சுடிதார் வேணா போட்டுக்கிறேன் என்று உண்மை தெரியாமல் மறுத்துவிட்டாள். சரசுவும், சரி இப்போதைக்கு எதையோ ஒன்று போட்டுட்டு முதல்ல அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம் என்று முடிவு செய்தாள். செல்வியும் கையில் பாலுடன் வந்துவிட, வாங்கக்கா, அண்ணனை காணோம் என்று சரசு கேட்டாள். அவர் வந்துருவாரு. எங்கே கவிதா கிளம்பிட்டாளா என்று செல்வியும் கேட்டாள். அக்கா, நான் அவகிட்ட எதையும் சொல்லலை, சொந்தக்காரங்க வராங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து பார்த்துட்டு சரின்னு சொன்னால் அப்புறம் சொல்லிக்கலாங்க்கா என்று செல்வியின் காதுக்கு மட்டும் கேட்குமாறு மெதுவாக சொன்னாள் சரசு. ஏன் சரசு, அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி என்று ஆச்சரியமாகவும் கோபமாகவும் கேட்டாள் செல்வி. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பையனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுக்கலாம். பிடிச்சாதானே பண்ண போகிறோம். வாழ போகிறது அவதானக்கா, அவளுக்கு பிடிக்கலைன்னா வேற இடம் பார்க்க வேண்டியது தான் என்று தன் மனதில் இருப்பதை செல்வியிடம் சொன்னாள் சரசு. இருவரும் பேசி கொண்டிருக்கையிலே கவிதா ஒரு பச்சை நிற சுடிதார் அணிந்து வகுடெடுத்து அழகாக தலை சீவி கழுகளவில் ஒரு பொட்டு வைத்து அதற்கு மேல் சிறிதாய் குங்குமமும் வைத்து அவளுக்கே உரிய சிறு புன்னகையுடன் வெளியில் வந்தாள். செல்வியை பார்த்தவுடன், அத்தை வாங்க என்றாள் கவிதா. கவிதாவை பார்த்தவுடன் செல்வியின் மனதில் ஏக்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. கவிதாவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அத்தை, என்ன புதுசாக பார்க்குறீங்க? இது நீங்கள் எடுத்து தந்த ட்ரெஸ்ஸு தான், நல்லா இருக்கா என்றாள் கவிதா. உனக்கு என்ன சாமி, தங்கத்துக்கு கைவிரல் சொடக்குடன் திருஷ்டி கழித்தாள் செல்வி. மணியும் 10 ஆகிவிட்டது. சரசு வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். கவிதாவும் அவள் தம்பியும் உள்ளே டிவி பார்த்து கொண்டிருந்தனர். செல்வி சரசுவிடம் வேறு சில கதைகள் பேசி கொண்டிருந்தாள். கடன் வாங்கிய ரேஷன் சேர்கள் அவர்கள் வருகைக்காக திண்ணையில் காத்திருந்தது. வீட்டை நோக்கி ஒரு கார் வருவதை பார்த்த சரசு சட்டென்று எழுந்து, செல்விக்கா, அவங்க வந்துட்டாங்க போல,
அங்கே பாருங்களேன், ஒரு கார் வருது என்றாள். உட்கார்ந்தவரை எட்டி பார்த்த செல்வி, ஆமாஞ்சரசு, இங்கே தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, இன்னும் அண்ணனை காணோமேக்கா என்றாள் சரசு. வண்டி வரதை பார்த்தவர் உடனே வந்துடுவார் என்று செல்வி பதில் சொல்ல, இதுவரை கொஞ்சம் தைரியமாக இருந்த சரசுவின் மனதில் திடீர் பயம், சொல்ல முடியாத ஒரு உணர்வு. பதற்றத்தோடு அந்த காரையே பார்த்து கொண்டிருந்தாள் சரசு. காரும் வாசலை நெருங்கியது. திண்ணையிலிருந்து வாசலை நோக்கி நடந்தாள் சரசு. செல்வி எழுந்து திண்ணைக்கு அருகில் நின்றிருந்தாள். கார் நின்றது. டிரைவர் சீட்டுக்கு அருகில் இருக்கும் சீட்டிலிருந்து முதலில் புரோக்கர் இறங்கினார். அண்ணா வாங்க என்றாள் சரசு. அவரும் சிறு புன்னகையுடன் தலையசைத்தார். அடுத்த பின் சீட்டிலிருந்து மூவர் இறங்கினர். ஒரு 50 வயதில் ஒரு ஆணும் லேசான நரையுடன் ஒரு பெண்ணும், வயது 40 அல்லது 45 இருக்கும். கடைசியாக மீண்டும் ஒரு பெண்ணும் இறங்கினார்கள். இவ்வாறு ஒருவரின் பின் ஒருவர் இறங்க சரசுவின் கண்கள் மாப்பிள்ளையை தேடியது. கடைசியாக காரை ஓட்டி வந்தவர் ஜன்னலை இறக்கி, வண்டி இங்கேயே நிற்கட்டுங்களா என்று கேட்டார். அவர்தான் மாப்பிள்ளையோ என்று எட்டி பார்த்த சரசு, என்ன மாப்பிள்ளை வயசு கொஞ்சம் கூட தெரியுதே, இவர் 27 தானே சொன்னாரு என்று குழப்பத்தோடு, இங்கேயே நிற்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்றாள். கூடவே தன் கைகளை கூப்பி அனைவரையும் வாங்க வாங்க என்று சிறு புன்னகையோடு அழைத்தாள். அவர்களும் தலையை அசைத்தபடியே புன்னகையோடு சரசுவை நோக்கி நகர்ந்து வந்தனர். சரசு, இவர் மாப்பிள்ளையோட அப்பா, இவங்க அம்மா, இது மாப்பிள்ளையோட அக்கா என்று ஒருவராக அறிமுகப்படுத்தி வைத்தார் புரோக்கர். சரசு மீண்டும் வாங்க என்று சொல்லிக்கொண்டே தலையை அசைத்தாள். வண்டியை ஓட்டி வந்தவர் இறங்கி வர கந்தசாமியும் அங்கு வந்துவிட்டார். அனைவரும் நடந்து வர சரசு கொஞ்சம் வேகமாக நடந்து போய் சேரை நகர்த்தி போட்டாள். பின் உள்ளே சென்றும், டேய் தம்பி, டிவி ஆஃப் பண்ணு என்று குரல் கொடுத்துவிட்டு ஒரு பாயை எடுத்து வந்தாள். அந்த பாயை திண்ணையில் ஒரு புறமாக விரித்து விட்டாள். மாப்பிள்ளையின் அப்பாவும் புரோக்கரும் சேரில் உட்கார்ந்தனர். மாப்பிள்ளையின் அம்மாவும் அக்காவும் பாயில் உட்கார்ந்தனர். அதற்குள் கந்தசாமியும் காரை ஓட்டியவரும் வர சரசு வாங்கண்ணா என்றாள். புரோக்கர் இன்னொருவரை பார்த்து, இது மாப்பிள்ளையோட மச்சான் என்றார். உடனே அவர் தன் கைகளை கூப்பி வணக்கம் சொல்ல சரசு மனதிற்குள் அப்படியே அப்பாடி என்று ஒரு பெருமூச்சு விட்டாள். சிரித்து கொண்டே வாங்க என்றாள். கந்தசாமியும் மாப்பிள்ளையின் மச்சானும் சேரில் அமர்ந்தனர். செல்வி உடனே உள்ளே சென்று தண்ணி எடுத்து வந்தவர்களுக்கு கொடுத்தாள். எங்க மாப்பிள்ளை தம்பி வரலையா என்று கேட்டார் கந்தசாமி. அவனுக்கு இன்னைக்கு லீவு கிடைக்கல என்று மாப்பிள்ளையின் அப்பா ஒரு சின்ன புன்னகையுடன் கூறுகையில் மாப்பிள்ளையின் அக்கா எழுந்து அவர்கள் கொண்டு வந்த இனிப்புகள் நிறைந்த கவரை சரசுவிடம் நீட்டினாள். சரசு அதை வாங்கி செல்வியிடம் கொடுத்தாள். இதற்கிடையில் டிவியை ஆஃப் செய்துவிட்டு வெளியே வந்த கவிதாவின் தம்பி எல்லோரையும் பார்த்தான். இது நம்ம சரசு மகனுங்க என்று புரோக்கர் சொன்னதும் மெதுவாக உள்ளே நகர்ந்து விட்டான். உள்ளே சென்றதும், அக்கா, அவங்கள பார்த்தா பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியுது, அம்மா சொன்ன மாதிரி சொந்தக்காரங்கெல்லாம் இல்லை என்றான் ஆச்சரியத்துடன். டேய் சும்மா சொல்லாத என்று கவிதா முகம் சுளிக்கும் போதே கண்கள் கலங்கிவிட்டன. பின் மெதுவாக எல்லோரும் பேச ஆரம்பித்தனர். செல்வி உள்ளே சென்றாள். செல்வியின் முகத்தை பார்த்ததும் கவிதா தன் கண்களை துடைத்துவிட்டு, அத்தை, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க என்றாள் கவிதா. சும்மாதான் சாமி என்று சிரித்து கொண்டே அடுப்படிக்குள் சென்று வாங்கி வைத்திருந்த பலகாரங்களை தட்டில் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். கவிதாவின் அருகில் செல்வி சென்று, கவிதா, இங்கே கொஞ்சம் இதுகளெல்லாம் எடுத்து வை என்று சொன்னாள். செல்வியின் அருகே சென்ற கவிதா, உண்மையை சொல்லுங்க என்று அவள் கையை பிடித்தாள். செல்வி மீண்டும் குறும்புன்னகையோடு, நீ இங்கேயே இரு, நான் வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த தட்டுகளை எடுத்து கொண்டு வெளியே வந்தாள். பலகாரத்தை எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு சரசுடன் சேர்ந்து நின்றாள் செல்வி. மாப்பிள்ளையின் அப்பா, அம்மா சரசு, நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி, நான் சுற்றி வளைக்காமல் சொல்லிடுறேன் என்று பேச ஆரம்பிக்க சரசு அவரின் முகத்தை பார்த்தபடியே நின்றாள். அம்மா, நாங்கள் புள்ளைய கட்டி கொடுத்தாச்சு, அவளுக்கு போக பையனுக்கு இருக்கிறதெல்லாம்
10 ஏக்கர் தென்னந்தோப்பு, உடுமலையில் சொந்தமாக ஒரு வீடு, அதோட மதிப்பு இப்போ 1 கோடி போகும். பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். மாதம் 70,000 சம்பளம் என்று சொல்லி கொண்டிருக்கையிலேயே மாப்பிள்ளையின் அம்மா, எங்களுக்கு வசதியோ அந்தஸ்தோ வேணாம், பொண்ணு குணமாக இருந்தால் போதும், ஏதோ வயசான காலத்தில் எங்களை அனுசரித்தா போதும் என்று சொல்ல, என் தம்பியும் பொறுமைசாலி தான் என்றாள் மாப்பிள்ளையின் அக்கா சிரித்து கொண்டே. அதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன் என்றார் புரோக்கர். இப்போ நீதாமா சொல்லணும் என்று மாப்பிள்ளையின் அப்பா கேட்க, செல்வி கவிதாவை கூட்டிட்டு வா என்று கந்தசாமி கூறினார். செல்வி உள்ளே செல்ல கவிதா தேம்பி தேம்பி அழுதபடி நின்றாள். ஏன் சாமி, எதுக்கு அழுகிற? அவகிட்ட அதுக்குத்தான் சொன்னேன், புள்ளகிட்ட மெதுவாக ஒரு வார்த்தை சொல்லுடின்னு. கேட்டாலா அவ? சாமி, ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்கத்தான் வந்திருக்காங்க, இதுக்கு போய் அழுவாங்களா? கண்ணத்தோட. அத்தை, எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று குனிந்து கொண்டே முணங்கினாள் கவிதா. நான் உங்கள் பையனைத்தான் விரும்புகிறேன் என்று எப்படி சொல்லுவாள்? தன் காதலை இன்னும் அவனிடமே சொல்லவில்லையே. திடீரென்று ஏற்பட்ட இந்த நிகழ்வு கவிதா